கிறிஸ்துவனுடைய கிருபாதார பலி முழுமையானது, பரிபூரணமானது, போதுமானதற்கும் அதிகமானது. அப்படி என்றால் என்ன பொருள்? இன்னைக்கு மதம் எதை நம்புகிறது என்றால், இயேசு கிறிஸ்து கொடுத்த பலியையும் நம்புகிறது, அது போதாது என்கிற பொய்யையும் நம்புகிறது. கவனிக்கிறீங்களா? எனவே என்ன செய்ய வேண்டும்? நீ தூசியிலையும் புழுதிலையும் உட்கார்ந்து அழுது பிறண்டு உன்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்கிற பொய்யை நம்ப வைத்து என்னுடைய 1/4 நூற்றாண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாகி விட்டதுங்க. ஏன்? அவர்களுக்கு என்ன தெரியவில்லை? கிறிஸ்து கொடுத்த விலை கிரயத்தினுடைய வேல்யூ தெரியல, அறியவில்லை. அருமையான தேவர்களே, he has finished everything on the Calvary cross. அதற்கு மேலே வெளியே போய் ஒருவரும் தகுதி அடையவே முடியாதுங்க. அதனால்தான் எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு அங்கே? எபிரேயர் 10:14 அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ரைட்? பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். இதை பவுல் எழுதுகிறாரு கொலோசியர் 2:10. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். அருமையான தேவர்களை, இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமாம், அது வெளி தோற்றத்திலே நடந்தது அல்ல. வெளியே நாம் ஒருவரும் பரிபூரணம் அடைய முடியாது. நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. ரைட்? ஆனால் எழுதியிருக்கிறது. எங்கே நடந்திருக்கிறது? நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் பரிபூரணமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சிலுவையின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுகிறவர்கள் அந்த பாவத்தை செய்யாதீங்க. அதனால்தான் அவர் அந்த கோலமானார். ரைட்? எந்த கோலமானார்? அவரை பார்க்க முடியாது. அந்த திரைப்படத்தில் கூட சிலுவையில் அவரை பாடாப்படுத்தி உருக்குலைத்து தொங்க விட்டுருந்தாங்க பாருங்கள். ஒரிஜினல் அந்த கோலம். அதற்கு முன்பதாக இது ஒன்றுமே இல்லை. அருமையான தேவர்களை, ஏன்? உங்களை பரிபூரணப்படுத்துவதற்காகவே அவர் பரிபூரணமாக தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்தார். தன்னுடைய மகிமையை துறந்தார். தன்னுடைய அழகை தொலைத்தார். வேற என்ன? அந்தஸ்தை இழந்தார். ஏன்? நீ எதையுமே இழக்கக்கூடாது என்பதற்காக தான். நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவன் உங்களை முற்றிலுமாக பரிபூரணப்படுத்தி விட்டார். நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தவோ பரிபூரணப்படுத்தவோ உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் 40 நாளில் 400 நாள் உபவாசம் பண்ணாலும் நீங்கள் தகுதி அடைய முடியாது. சிலுவையிலே அவர் செலுத்துகிற அந்த விலை கிரயத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். ரைட்? மனித முயற்சியினால் வருவது மனித நீதி, சுயநீதிங்க. அதைத்தான் பவுல் ரோமர் 10:2 எழுதுகிறார் பாருங்க. ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, ஆனால் நீங்கள் முட்டாள்தனமான வைராக்கியம் வைத்திருக்கீங்க. உங்கள் ஜபத்தினாலும் உங்கள் பரிசுத்தத்தினாலும் நீங்கள் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியினாலே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். அந்த பருப்பு வேகாது. எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? அவர் உங்களை முற்றிலுமாக தகுதியாக்கும்படியாக தேவனுடைய குமாரனையே கிருபாதார பலியாக செலுத்தி தேவைக்கும் அதிகமாக கிரயம் செலுத்திவிட்டார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.